சீரியஸாவே மகேந்திரா இந்த மாதிரி எங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க நாங்க கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஒரு 10 லட்சம் ரூபாய் பில் போட்டாங்களான்னா வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். கிட்டத்தட்ட 10 நாளா பக்கம் வந்து பண்ண நம்ம யூடியூப் சேனல்ல பிளாக் போடல. எல்லாரும் என்னாச்சு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதாங்க ரீசன். அன்பார்ச்சுனேட்லி வந்து பண்ண தார் எரிஞ்சு போச்சு. எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கேட்கும்போது 75,000 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எதுக்குடா நமக்கு தேவையில்லாத செலவு, கையில காசு இல்லாத டைம்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து பண்றோம். வீடியோ போடாமே விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோல அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் எவ்வளவு செலவாச்சு, மகேந்திரா இந்த மாதிரி எங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் தெளிவா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஃபுல் வீடியோ நான் போடுறேன், நீங்க பாத்துட்டு வாங்க. டிடிஎஃப் இன்னைக்கு என்ன போட்டினா தார்ல யாரு பயங்கரமா ட்ரிஃப்ட் அடிக்கிறாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் யார் ஓட்ட போறான்னு வந்து பாருங்க. நம்ம வாசன் ஓட்ட போறோம். காரே இப்பதான் ஓட்டி பழகினேன். எப்படி முதல்ல சொல்லித்தாங்க, அப்பதான் பண்ண சொல்லி தரணுமா? சரி பிரவீன் ஓட்டுவான். போ நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல யார் நல்லா ஓட்டுறாங்கன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னால் முடியும் பிரவீன். இதுடா என்னடா? ஓகே முடியும். ஓகே வா முடிஞ்சிருச்சு. இல்லடா அது இல்ல இது சரியில்லை போல இந்த பிளேஸ். நான் இப்போ வந்து நான் அடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. வெளியே யாராவது அடிக்க விட்டாச்சு நம்ம அடிப்போமான்னு தெரியல. பார்ப்போம். 3, 2, 1. 4x4 இல்லடா இதுல. புகை வந்தாதான் இவன் நம்மளை விடுவான். அதனால நம்மளே புகையை இது பண்ணுவோம். ஐயோ புகை அள்ளுது மாப்பிள. புகை அள்ளுது மாப்பிள. போதுடா புகை. என் வெயிட்டுக்கு சுத்தலையோ. எனக்கு நான் ஒரு டைம் பண்றேன். வந்து வாசன் ட்ரிஃப்ட் அடிக்கிறான். என்னடா பயங்கரமா இருக்குது. வாவ் இது வேற லெவல்ங்கடா. டேய் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சூப்பரா பண்ணேங்க. பட் அது கணக்கு இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ எல்லாரையும் வண்டியில ஏத்தி விட்டுருக்கானுங்க. இப்பதான் கணக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாமா? வாவ் நான் அப்படியே இறங்குங்க. சூப்பரா இருக்கும். இருடா புகலாம் ஓடுது. புகை ஓடுதுடா. இல்ல அது கையோட புகை. இன்ஜின்ல இருந்து புகை ஓடுதுடா. ஆர்ட் என்னடா இது சேலஞ்ச் பண்ணிட்டு என்ன பாக்குறீங்க? ஆர்ட் தூக்கிட்டீங்களா? டக்குனு வீடியோ எடுங்க. ஏய் மண்ணாலி போடுங்க. மண்ணாலி போடுடா. ஃபயர் ஆகுதுடா. தூக்குடா. மண்ணாலி போடுறா. தூக்குங்கடா. தூக்குடா. எங்கடா ஃபயர் ஆகுது? ஏய் மண்ணை போடுறா. வெளிய போடுடா. எரியுதுடா. மண்ணை போடுடா. ஏய் ரொம்ப எரியுதுடா. ஏய் தண்ணி ஏத்துறடா. ஏய் அப்படினடா அழுத்துன வாசனே. என்னடா வாசனைங்கறீங்க கடைசி? ஆமா நீதான் அழுத்துன. ஏய் எரியுதுடா. ஏய் தண்ணி எடுங்கடா. ஏய் தண்ணி எடுடா. ஏய் பத்தி எரியுதுடா. தண்ணி எங்க டேய் தண்ணி மண்ணை போடு. கீழ போடா. நான் தண்ணி கொண்டா. ஊத்து கீழ ஊத்துறா. நானே ஊத்துறா. கரெக்டான இடத்துல ஊத்துறா. இருடா. எரியுதுடா. டிஃப்ட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு டேய் ஆஃப் ஆயிடுச்சுடா. நல்ல வேளை. அணைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வண்டி ஆஃப் பண்ணு. ஏய் ஃபுல்லா எரிஞ்சிச்சுடா வண்டி இன்ஜின். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இன்ஜின் எரிஞ்சிச்சுடா. நான் பண்ணல இவன் தான் பண்ணான். இல்ல டிஃப்ட் இவன் தான் வண்டி எரிச்சிட்டான். இல்ல அதுக்கு தான் சொன்னேன் வண்டி எரிச்சிட்டான்.
வண்டி எரிச்சுடா. ஏய் ஆனா இது ஆச்சரியமா இருக்கு, இங்க பாருங்கடா. நான் சிவனே தான்டா இந்த சேலஞ்ச். இன்னும் 2 தடவை கொடுங்க. மண்ணல்லி மத்தமா மண்ணல்லி தலையில போட்டு பாத்துட்டேன். 2 போடு 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 கண்ணால கையால போட்டு மண்ணலி போட்டு இன்னும் 2 தார். இப்போ என்னடா தார் சரி பண்ணிடலாம்ல தல. ஒன்னு ஜோக்ஸ் அப்பாட்ரா. இப்போ தாருக்கு என்ன பண்றது அதை வண்டி யோசிக்க. ஆனாம இந்த கிளட்ச எரியிற அளவுக்கு மிதிச்சிருப்ப. இப்படி என்ன ஆயிருக்கும்னு நானும் யோசிக்கிறேன். அப்ப சொல்ல தொலைய வேண்டியதானே. அப்படி அது சொல்லிடாத, அது இன்ஜின்லாம் ஆடுற மாதிரி இருக்கேடா. ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு வண்டி எரிஞ்சு இதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானே இதுதான்டா ஃபர்ஸ்ட் டைம். ஒரு சேலஞ்சா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணது. ஆனா நல்லா அடிச்சோம், சூப்பரா அடிச்சான். இதே மாதிரி தான் உன் கார் ஓட்டிட்டு போனேன், அதுவும் எதர்ச்சியா தான் டயர் வெடிச்சிச்சு. வாழ்க்கையில ஒரு தார புகச்சு பார்த்ததே இல்லடா, இப்ப பாக்குறேன்டா கண்ணா. அப்படி ஆச்சு இல்ல மாப்ள. பிரவீனே, ஏதோ சவுண்ட் வருது, ஏதோ சவுண்ட். அப்பயா நிறுத்தனியா? டேய் இப்படி எப்படி சுத்திட்டு இருந்தான்டா? தார் சவுண்ட் தான் சுத்தினே மாப்ள, நான் என்ன நினைச்சேன் உண்மையா அப்படி ஒரு காரை எரிக்கிற அளவுக்கு நம்ம மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது. ஆனா நான் வந்து டயர் ஒயிட் கலர் மறந்துட்டேன்மா. யூடியூப பார்த்து கத்துக்கலாம்ன்றத ரொம்ப மறந்துட்டேன்டா இதுல. இல்ல டிடிஎஃப் ஆக்சுவலி என்னன்னாங்க, ஒயிட் ஸ்மோக் வரும்போது நம்ம எப்பவுமே பர்ன் அவுட் பண்ணும்போது டயரோட ஸ்மோக் தான் ஒயிட் ஸ்மோக் வரும். இங்க வரும். அது ரோட்ல பண்ணா டயர் வரும். இங்க ஒயிட் இங்க வருதுடா. வருமா? இங்க வருது. இங்க இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வருது. வேலை இதப்பா தெரிதா இல்லையா? நான் அந்த வண்டி எடுத்து உங்களுக்கு ஓட்டி ஏய், காட்டுறேன். ஏய், யார் வண்டிடா? யார் வண்டிடா? சாவி குடுறா. மூஞ்ச காட்டு, அந்த பையன் மூஞ்ச காட்டு பாவம். டேய் வாணா. டேய் வாணா. இருடா. எரிஞ்சிரு இன்ஜின். தம்பி சாவி குடுறா. பெட்ரோல் டங்க் டும்முனா போகுது. படத்துல எல்லாம் பாப்போல. எல்லாமே நினைச்சு யோசிச்சேன் நானும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம், எல்லாம் வண்டி இல்ல இதுவே இப்ப இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணி கொடுக்கணும். தார் என்னடா இது? வண்டி போயிடுச்சு. ஆக்சுவலி என்ன ஆனாலும் ரெடி பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்கு. பாப்போம். ஆனா லைட்டா அந்த நம்பிக்கையில தான் நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம். பண்றோம். டேய் gift சேலஞ்சோட வின்னர் ஒரு தார கொடுத்ததுக்காண்டி பிரவீன். டேய் ஆனா ப்ரோ இது நம்ம வேடியா, நம்ம ஊரு. வேணா ஒயிட் ஸ்மோக் புது டயர் தேய்ச்சிட்டானடா. ஒயிட் ஸ்மோக் வந்துச்சு பாத்தீங்களா? ஓ டயர் போயிடுச்சுடா. இனிமேல் ட்ரிஃப்ட்க்கு சேலஞ்ச் கிழிச்சுன்னு வந்தா உனக்கு வளர்ந்துரும். ஐயோ அடுத்து வந்து பைக்ல ட்ரிஃப்ட் அடிக்க போறோமே. பைக்ல எல்லாம் அடிச்சு மாஸ் பண்ணிடலாம். ஆனா இப்ப கார்லயே அடிச்சு மாஸ் பண்ணிட்டேன். அது வேற இப்ப விஷயம். யாரு வின்னர்னு சொல்றது இதுல? நீதான் இல்ல. காரை எரிச்ச நான் தான்டா வின்னர். இல்ல காரை பறி கொடுத்த அவன் தான்டா வின்னர். இந்த ட்ரிஃப்டோட சேலஞ்ச் நீயே வின்னரா இருந்துக்கோ. இல்லனா நீதான் வின்னர். யார் வின்னர்? தம்பி புது கார் ஏதோ வாங்கிருக்கேன்னு சொன்னீங்க. நானும் அந்த மாதிரி ட்ரிஃப்ட் சேலஞ்ச் பண்ணுவோம். சோ டிடி ஃபுல் வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சேலஞ்சு நாங்கெல்லாம் வந்து பண்ண ட்ரிஃப்ட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். நான் ட்ரிஃப்ட் பண்ணும்போது வந்து பண்ண திடீர்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் பயங்கர ஷாக் ஆயிட்டோம். ஏன்னா அங்க கார் வந்து பண்ண தீப்பிடிச்சி எரியுது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஓலா ஸ்கூட்டர் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி. இது நம்ம லைஃப்லயே வந்து பண்ண ரியலா நடக்கும்போது வந்து பண்ண ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. ஆனாலுமே என் மனசுல வந்து பண்ணா வீடியோவில் நான் அங்கங்க நான் சொல்லிட்டே இருந்திருப்பேன். உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. வாரண்டி இருக்குலடா கிளைம் பண்ணிக்கலாம்டா, வாரண்டி இருக்குலடா கிளைம் பண்ணிக்கலாம்டான்னு. ஆனாலுமே என் மனசுல ஒரு ஓரத்துல சும்மா நம்ம ஏதாவது ஒன்று கிளைம் பண்ணலான்னு போனோம்னா வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க வந்து ட்ரிஃப்ட் அடிச்சிருக்கீங்க, அதனாலதான் வந்து பண்ண கிளைம் பண்ண மாட்டேன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்மள வாரண்டி கிளைம் பண்ண விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுலன்னா ஒரு ரெக்கவரி வண்டியில போட்டு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி நினைச்சோம். அப்புறம் ஷோரூம்ல வந்துட்டு இல்ல நீங்க ஓட்டிட்டே வாங்கன்ட்டாங்க. சரி நம்ம ஓட்டிட்டே போலாம்னு நினைக்கும் போது தாரோட ஸ்டியரிங் வந்து பண்ண ஏதோ லாரியை திருப்புற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளவு ஹார்டா இருந்துச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டியரிங் எல்லாம் காலிங்க, ஸ்டியரிங் எல்லாமே காலி, கிளச் எல்லாமே காலி. அதுக்கப்புறம் நாங்கள் ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் விடும்போதே நாங்கள் உண்மையாக சொல்லிட்டோம் இந்த மாதிரி. ஏன்னா எப்படியும் தெரிஞ்சிடும் இல்லைங்க, அவங்க எவ்வளோ வண்டியை பார்த்துருப்பாங்க, மெக்கானிக்கு தெரியாதது இல்லைல்ல. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் இந்த மாதிரிங்க ட்ரிஃப்ட்னு ஒரு சேலஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ ட்ரிஃப்ட் பண்ணும்போது தான் வந்து பண்ண இந்த மாதிரி எரிஞ்சிச்சு. உண்மையாக சொல்ல போனால் நானும் எவ்வளவோ கார்லெல்லாம் ட்ரிஃப்ட் பண்ணியிருக்கேங்க. பட் இந்த மாதிரிலாம் எரிஞ்சது கிடையாது. இத்தனைக்கு நம்மளோட சியாஸ் கார்லேயே வந்து பண்ண ட்ரிஃப்ட் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அப்போ கூட எரிஞ்சது கிடையாது. பட் தார் வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சர் வெஹிக்கிள், இது எரிஞ்சிருச்சுங்கும் போது ரொம்ப ஷாக்கு. ஸோ வந்து நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரிஃப்ட் தானே பண்ணியிருக்கோம், மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். மேபி மாடிஃபிகேஷன் பண்ணதில் அந்த ஒயர் ஏதாவது பட்டு ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படிலாம் கேட்டோம். சரிங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு விடுவோம். நாங்கள் அவ்வளோதான் காலி. ஓகே ஸ்டேரிங்லாம் போயிடுச்சு, இங்கெல்லாம் இன்ஜின் கிட்டலாம் எரிஞ்சிருச்சு, என்னென்னலாம் போச்சோ கிளச்லாம் போயிடுச்சு. கிளச் மாற்றணுனாலே ஒரு 50,000 ஆகிடும். ஸோ வந்து ஸ்டேரிங்லாம் போயிடுச்சு. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு, ஒரு 2 லட்ச ரூபாய் பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன் வாசா காரு வேலை வாங்கிட்டாங்களா, காருன்னா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் இருக்குமா, ஒரு 10 லட்ச ரூபாய் பில் போட்டாங்களான்னா அதுதான் கிடையாது. 3000 ரூபாய் தான் டிடிஎஃப் நம்ம பே பண்ணோம். மித்தது எல்லாமே வாரண்டிலே கிளைம் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நம்ம வந்து ட்ரிஃப்ட் பண்ணோம்னு சொல்லி உண்மையை சொன்னோம். அப்படி இருந்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்காக
இந்த வாரண்டியை கிளைம் பண்ணி தந்த மஹேந்திராக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் நினச்சே பார்க்கல, கண்டிப்பாக எப்படி ஒரு 30,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தான் நினச்சோம். ஏன்னா கார் எரிஞ்சிருச்சு, 3,000 ரூபாய் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். கார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பண்ண எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அதே ஸ்பாட்டில் போய் நாங்கள்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் மஹேந்திரா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னன்னாங்க, இந்த டிடிஎஃபோட கேரேஜில் கண்டிப்பாக மஹேந்திராவோட கார் ஒன்றாவது நிற்கும். அது தாராக இருக்கலாம், இல்லை ராக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த BE9 சொல்லி ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு அந்த வண்டியாக இருக்கலாம். மஹேந்திரா இந்த அளவுக்கு சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நீ நினைச்சு பாத்தியா? நினைச்சேன். என்னடா சொல்ற? அவங்க எப்பவுமே ஒருத்தவங்க மெயில் பண்ணாங்க, உங்களுக்கு புது கார் தண்ணி புது வாட்டர் ஃபால்ஸ் கீழே நிப்பாட்டும் போது தண்ணி உள்ள இறங்குதுன்னு சொல்லி புது காரே கொடுத்தாங்க. அது தெரியும் எனக்கு. மஹேந்திரா இப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி சூப்பர் மஹேந்திரா. ஆனா நான் நினைச்சே பார்க்கலடா, கார் எரிஞ்சிருச்சுடா. ரொம்ப பெரிய விஷயம். வேற ஏதோ இதுல வந்தா கண்டிப்பா இல்லடா. இது வந்து நான் ஒரு விஷயம் நினைச்சேன் என்னன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா. ஆமா, அதுதான் நானும் நினைச்சேன். எந்த ஒரு பிராண்டுமே அதை சொல்லி தப்பிக்க நினைக்கும். ஆமா, ஏன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிருப்போம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிருப்போம். நீ சொல்லியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிருப்போம். ஆக்சுவலி தார் காரே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் கார் தான். அந்த மாதிரி தான் நம்ம அட்வென்ச்சர் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தோம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டில தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து நீங்க வந்து ட்ரிஃப்ட் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்கன்னு நினைச்சா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரீசனும் சொல்லாம சூப்பரா பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப 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 நன்றி மஹேந்திரா. இவ்வளவு அவ்வளவுதாங்க, சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. ஒரு 10 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எரிச்சிட்டேன்னு சொல்லி என்ன குற்ற உணர்ச்சி ஆக்கிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா நான் தான் எரிச்சிட்டேன், ஆனா அப்படி எரிஞ்சிக்க கூடாது. நம்மளும் எத்தனையோ கார்ல இது பண்ணிருக்கோம் ட்ரிஃப்ட். சோ சீரியஸா தேங்க்யூ சோ மச் மஹேந்திரா. சோ எவ்ரி மஹேந்திரா கார் ஓனர்ஸ்க்கும் நீங்க கரெக்டான பிராண்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட இப்போ வரைக்கும் எந்த மஹேந்திரா பிராண்ட்லயும் கார் இல்ல, பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வாங்குவேன். ஓகேங்க, நம்ம வீடியோ ரெண்டு பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ இனிமேல் தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பா 10 சேனல்ல vlog வந்துருங்க. ஏன்னா இப்போ நமக்கு தார்லாம் வந்து பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஏன்னாங்க ஒரு காரை எரிச்சிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு மனசு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. பட் என்னதான் இந்த வீடியோல நாங்க சிரிச்சிட்டு இருந்தாலும் அந்த ஒரு வலின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அங்க என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே தோணாது. அங்க ஒரு மாதிரி நாங்க இதாயிட்டோம். ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தா இதுக்கப்புறம் எந்த ஒரு வழியும் இல்ல. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் மஹேந்திரா. ஓகேங்க, இனிமேல் தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பா நம்ம ட்விட்டர் சேனல்ல vlog வந்துரும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளே சொல்லு மட்டும் வாழ்க்கை அழிச்சிரு. இல்ல தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பா வருங்க. அண்ட் வந்து இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து பண்ண மோட்டோ vlogging பண்ண போறோம். மோட்டோ vlogging வரும். இது வராது. மோட்டோ vlogging பண்ண போறோம் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு. ஒரு நாள் அவன் சேனல்ல பாருங்க. இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல மோட்டோ vlogging பண்ணிட்டு போனா வீடியோ ரெகுலரா மந்த்லி ஒரு வீடியோ வந்துரும். மந்த்லி vlogger bro, I'm daily vlogger. ஓகேங்க, சீக்கிரம் மீட் பண்ணுவோம். லவ் யூ.